வணக்கம். கரோலியின் காலை நேர செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள். விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள். புதிய திட்டம் நடைமுறைக்கு வரும் திகதி தொடர்பில் அமைச்சர் அறிவிப்பு. யாழ்ப்பாண யூடியூபர் தொடர்பில் நீதிமன்றம் உத்தரவு. ஏப்ரல் மாத அஸ்விஸ்ம கொடுப்பனவு தொடர்பில் வெளியான தகவல். சிறை கைதிகளை பார்வையிட சிறப்பு வாய்ப்பு. அரிசி, முட்டை, கோழி இறைச்சி விலையை அதிகரிப்போர் மீது பாயும் சட்டம். வெளிநாடொன்றின் வேலைவாய்ப்புக்காக அனுப்பப்படவுள்ள இலங்கையர்கள். புத்தாண்டிற்கு பின் அமைச்சரவையில் மாற்றம். ஜனாதிபதியின் தீர்மானம் தொடர்பில் தகவல். விசாரணைக்கு தயார் ரணில் அதிரடி அறிவிப்பு. அதிவேக நெடுஞ்சாலைகளில் பயணிப்பதற்கு அட்டை மூலம் பணம் செலுத்த அனுமதிக்கப்படும் திட்டம் எதிர்வரும் மே மாதம் 1ஆம் திகதி தொடக்கம் நடைமுறைக்கு வரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி குறித்த திகதியிலிருந்து அதிவேக நெடுஞ்சாலைகளை பயன்படுத்தும் போது டெபிட் அல்லது கிரெடிட் கார்டுகளை பயன்படுத்தி பணம் செலுத்த முடியும் என போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார். டச் அண்ட் கோ முறை அல்லது இன்சிடென்ட் முறையை பயன்படுத்தி சுமார் 8 வினாடிகளை இதனை மேற்கொள்ள வாய்ப்புள்ளதாக அமைச்சர் கூறியுள்ளார். கொட்டாவி மற்றும் கடவத்தை சந்திகளில் இது ஏற்கனவே ஒரு முன்னோடி திட்டமாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார். யாழ்ப்பாண யூடியூபர் மல்லாகம் நீதிமன்ற ஆணையின்படி மீண்டும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். அதன்படி எதிர்வரும் 23ஆம் தேதி வரை இவரது விளக்கமறியல் நீடிக்கப்பட்டுள்ளது. இவரை பிணை எடுப்பதற்கு கடுமையாக முயன்ற சட்டத்தரணியின் வாதம் நீதிமன்றத்தால் புறந்தள்ளப்பட்டு யாழ்ப்பாண யூடியூபர் மீண்டும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். மாணவியொருவரை அவரது விருப்பமின்றி காணொலி எடுத்து வெளியிட்ட சம்பவம் தொடர்பில் யூடியூபர் கைதாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அஸ்விஸ்ம பயனாளிகளின் கொடுப்பனவு குறித்து அஸ்விஸ்ம நலன்புரி நன்மைகள் சபை அறிவிப்பொன்றை வெளியிட்டிருந்தது. அஸ்விஸ்ம பயனாளிகளுக்கான ஏப்ரல் மாத தவணைக்கான பணம் நேற்று அவர்களது வங்கிக் கணக்குகளுக்கு வைப்பிலிட செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. நலன்புரி நன்மைகள் சபை வெளியிட்டுள்ள அறிவிப்பில் குறித்த விடயம் தெரிவிக்கப்பட்டிருந்தது. நலன்புரி நன்மைகள் சபை வெளியிட்டுள்ள அறிவிப்பில் மேலும் 17,37,141 பயனாளிகளின் கணக்குகளில் 12.63 பில்லியன் பணம் மாற்றப்பட்டது. 12.63 பில்லியன் பணம் மாற்றப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. குறித்த பயனாளி குடும்பங்களில் வசிக்கும் 70 வயதை கடந்த 5,80,944 நபர்களுக்காக ரூபாய் 2.9 பில்லியன் மொத்த தொகை வங்கிகளில் இடப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. மேலும் வயது வந்தோருக்கான மாதாந்திர கொடுப்பனவு இந்த மாதத்திலிருந்து 3,000 ரூபாவிலிருந்து 5,000 ரூபாவாக உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிங்களம் மற்றும் தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு அனைத்து சிறைச்சாலைகளிலும் உள்ள கைதிகளை திறந்து வெளியில் பார்வையிட அவர்களது உறவுகளுக்கு சிறப்பு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. அதன்படி எதிர்வரும் 13 மற்றும் 14ஆம் தேதிகளில் இவற்றுக்கான சிறப்பு வாய்ப்பை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த தினங்களில் கைதிகளின் உறவினர்கள் அவர்களுக்கு தேவையான உணவுப் பொதிகள் மற்றும் சுகாதார பொருட்கள் அடங்கிய ஒரு பொதியை வழங்க அனுமதிக்கப்பட்டுள்ளது. மேலும் பார்வையாளர்களுக்கு மற்றும் கைதிகளின் பாதுகாப்பு கருதி அனைத்து சுகாதார வழிகாட்டல்களும் கடைபிடிக்கப்படும் என சிறைச்சாலை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. பண்டிகை காலத்துக்காக மேற்கொள்ளப்படும் விசேட சோதனை திட்டத்தின் கீழ் கடந்த சில நாட்களில் 1200 சோதனைகளை நடாத்தியுள்ளதாக ஆவணியாளர் அலுவல்கள் அதிகார சபை தெரிவித்துள்ளது. எதிர்வரும் நாட்களில் அத்தியாவசிய பொருட்கள் மீது அதிக கவனம் செலுத்தி சோதனைகள் நடாத்தவும், விற்பனை பொருட்களின் விலைகளை காட்சிப்படுத்தாதவர்கள், குறிப்பிட்ட விலையை விட அதிக விலைக்கு பொருட்களை விற்பனை செய்பவர்கள், காலாவதியான பொருட்களை விற்பனை செய்பவர்கள், பற்றுச்சீட்டுகளை வழங்காதவர்கள், பொருட்களை பதுக்கி வைப்பவர்கள், பொருட்களை விற்க மறுப்பவர்கள் மற்றும் நுகர்வோரை தவறாக வழிநடத்தும் வகையில் விலை குறைப்பு மற்றும் விற்பனையை நடாத்தி பொருட்களை விற்பனை செய்பவர்கள் மீது அதிக கவனம் செலுத்தவும் அதிகாரிகளுக்கு பாவனையாளர் அலுவல்கள் அதிகார சபை அறிவுறுத்தியுள்ளது. விடுமுறை நாட்களில் இரவு நேரங்களில் நடாத்தப்படும் இந்த சோதனைகளின் போது சம்பு மற்றும் கேரி சம்பா அரிசியை அதிக விலைக்கு விற்பனை செய்யும் வியாபாரிகள் மற்றும் பண்டிகை காலத்தில் முட்டை மற்றும் கோழி இறைச்சியின் விலையை உயர்த்த முயற்சிப்பவர்கள் மீது புலனாய்வு அதிகாரிகள் அதிக கவனம் செலுத்தி வருகின்றனர்.
மேலும் அத்தகைய வியாபாரிகள் மீது கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அதிகார சபை அறிவித்துள்ளது. தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்ட இஸ்ரேலின் விவசாய தொழில்துறைக்கு இலங்கையர்களை உள்வாங்கும் நடவடிக்கை மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. அதன்படி இஸ்ரேலில் விவசாய துறையில் பணியாற்றக்கூடிய 95 பேர் தெரிவு செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் தொழிலுக்காக இஸ்ரேலுக்கு செல்லும் 12 பேருக்கு நேற்று முன்தினம் விமான பயணச்சீட்டுகள் வழங்கி வைக்கப்பட்டது. குறித்த நபர்கள் எதிர்வரும் 20ஆம் தேதி இஸ்ரேலுக்கு செல்ல உள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் அறிவித்துள்ளது. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் முதலாவது அமைச்சரவை மாற்றம் எதிர்வரும் சித்திரை புத்தாண்டின் பின்னர் நிகழக்கூடிய சாத்தியம் இருப்பதாக தெரியவந்துள்ளது. தற்போதைக்கு கூடுதலான அமைச்சு பொறுப்புகளை வைத்திருக்கும் அமைச்சர்களின் பொறுப்புகள் புதியவர்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட உள்ளன. இதன் பிரகாரம் அமைச்சர்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கப்பட உள்ளது. தற்போது பிரதி அமைச்சராக இருக்கின்ற இளம் அரசியல்வாதியொருவருக்கும் அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சு பதவியொன்றை வகிக்கப்பட உள்ளதாக தெரியவந்துள்ளது. அமைச்சரவை மாற்றம் தொடர்பாக கலந்துரையாடல்களை தற்போதைய நாட்களில் மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா வழிநடத்தி வருவதாக நம்பகமான தகவல் வட்டாரங்களில் இருந்து மேலும் தெரியவந்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக்க குறித்து தான் தெரிவித்த கருத்து தொடர்பில் லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முன்னிலையாக தயாராக இருப்பதாக அறிவித்துள்ளார். எனினும் சிங்கள தமிழ் புத்தாண்டு காலத்தில் ஆணைக்குழுவின் முன்னிலையாகுமாறு ரணிலுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதால் வேறு திகதி கோர நடவடிக்கை எடுக்கப்படும் என அவரது அலுவலகம் அறிவித்துள்ளது. குறித்த காலப்பகுதியில் முன்னாள் ஜனாதிபதியும் அவரது வழக்கறிஞர்களும் கொழும்பில் இருக்க மாட்டார்கள் என கூறப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்யும் ஆணைக்குழுவிற்கு அழைக்கப்பட்டுள்ளார். ஊவா மாகாண முன்னாள் முதலமைச்சர் சாமர சம்பத் தசநாயக்கவுக்கு எதிரான முறைப்பாடு தொடர்பான விசாரணைகளுக்காக வாக்குமூலம் பதிவு செய்வதற்காக இந்த அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2016ஆம் ஆண்டு முதிர்ச்சி அடைவதற்கு முன்னர் அரச வங்கியில் வைத்திருந்த நிலையான வைப்பு கணக்குகளை திரும்பப் பெற்றதன் மூலம் ஊழல் செய்ததாக கூறி சாமர சம்பத் தசநாயக்கவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட முறைப்பாட்டின் அடிப்படையில் தற்போது விசாரணைகள் நடாத்தப்பட்டு வருகின்றன. இது தொடர்பாக ரணில் விக்ரமசிங்க நேற்று முன்தினம் சிறப்பு அறிக்கையொன்றை வெளியிட்டிருந்தார். லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழுவால் நடாத்தப்படும் விசாரணை தொடர்பான தகவல்களை ரணில் விக்ரமசிங்க அறிந்திருப்பதாகவும் சம்பந்தப்பட்ட விசாரணை தொடர்பான சம்பவத்தில் அவர் தலையிட்டுள்ளதாகவும் அவர் கூறியதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதன்படி ரணில் விக்ரமசிங்க அளித்த உண்மைகளை சரிபார்க்க தொடர்புடைய ஆவணங்களுடன் ஏப்ரல் 17ஆம் தேதி காலை 9:30 மணிக்கு லஞ்ச ஒழிப்பு ஆணையம் முன்னிலையாகுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சகஸ்தனவி மின் உற்பத்தி நிலையத்திற்கான மின்சாரத்தை கொள்வனவு செய்யும் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளதாக இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது. இந்த மின் நிலையத்தின் கட்டுமானம் மற்றும் உரிமை செயல்பாட்டை சகஸ்தனவி நிறுவனம் தொடரும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயம் மின்சார சபை அறிக்கையொன்றை வெளியிட்டு தெரிவித்துள்ளது. இதன்படி 25 ஆண்டுகளுக்கு பிறகு அதன் உரிமை இலங்கை மின்சார சபைக்கு மாற்றப்பட உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் இலங்கையில் உள்ள வீட்டு மற்றும் வணிக நுகர்வோருக்கு நம்பகமான மற்றும் குறைந்த விலையில் மின்சாரத்தை வழங்கும் நோக்கத்துடன் இது செயற்படுத்தப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.